أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين. நபியே, இப்ராஹீமிடம் வந்த கண்ணியத்திற்குரிய விருந்தாளிகளின் செய்தி உமக்கு கிடைத்ததா? إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون. அவர்கள் அவரிடம் வந்தபோது மீது சாந்தி நிலவட்டும் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் கூறினார், உங்கள் மீதும் சாந்தி நிலவுக. அறிமுகமில்லாத ஆட்களாக இருக்கிறார்களே. فراغ إلى أهله فجاء بعجل سمين. பின்னர் அவர் சந்தடியில்லாமல் தம் வீட்டாரிடம் சென்றார். பொரிக்கப்பட்ட கொழுத்த காளைக்கன்றை கொண்டு வந்து فقربه إليهم قال ألا تأكلون. அதனை விருந்தினர் முன் வைத்தார். பிறகு கூறினார், சாப்பிடாமல் இருக்கின்றீர்களே. فأوجس منهم خيفة قالوا لا تخف وبشروه بغلام عليم. பின்னர் அவர்களை குறித்து அவர் மனதிற்குள் அஞ்சினார். அவர்களோ அஞ்சாதீர் என்று கூறினார்கள். மேலும் அறிவுள்ள ஒரு மகன் பிறக்கப் போவதாக அவருக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். فأقبلت امرأته في صرة فصكت وجهها وقالت عجوز عقيم. அதனை கேட்டு அவருடைய மனைவி கூச்சலிட்டவாறு முன்னே வந்தாள். தன் முகத்தில் அரைந்து கொண்டு கிழவி மலடி என்று கூறினாள். قالوا كذلك قال ربك إنه هو الحكيم العليم. அவர்கள் கூறினர், ஆம், அவ்வாறுதான் நடைபெறும் என்று உன் இறைவன் கூறியுள்ளான். அவன் நுண்ணறிவாளனாகவும் அனைத்தும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான்.